வணக்கம், வெல்கம் பேக் டு GEESYS Technologies. உங்களோட சோலார் பவர் பிளான்ட்டுக்கு பவர் அப் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம GEESYS Technologiesல ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆக்சிலரி பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும்பொழுது இது ஜென்ரலாக யூட்டிலிட்டி ஸ்கேல் பவர் பிளான்லையோ இல்லை கமர்ஷியல் ஸ்கேல் பவர் பிளான்லையோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது உங்களோட பவர் பிளான்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் 415 வோல்ட் இல்லை 230 வோல்ட் ரேட்டரில் இருக்கும் பொழுது உங்களோட சோலார் பவர் பிளான்ட்டு 690 வோல்ட்லையோ இல்லை 800 வோல்ட்லையோ ஜென்ரேட் பண்ணும். அதை டைரெக்டாக எடுத்து நம்மளோட லோடுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ஸ்டெப் டவுன் ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணி அந்த வோல்டேஜ் 690 வோல்டேஜை 415 வோல்டேஜை குறைச்சு அந்த 415 வோல்டேஜ் எடுத்து உங்களோட பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்றோம். உங்க சோலார் பவர் பிளான்ட்டை பவர் அப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆக்சிலரி பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு 50 kVA ட்ரை டைப் தட் இஸ் ஏர் கூல்டு ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 50 kVA டிரான்ஸ்ஃபார்மரோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத ஷார்ட்டா பார்க்குறோம். இந்த 50 kVA ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது CRGO ஷீட் மெட்டலையும் ஸ்கொயர் டியூப்பையும் கொண்டு உருவாக்கி இருக்கும். இது கம்ப்ளீட்டா ஹெவி டியூட்டி என்க்ளோஷர், கம்ப்ளீட் இந்த மெட்டல் என்க்ளோஷரையும் ப்ராப்பரா ஆஃப்டர் 8 டேங்க் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த பவுடர் கோட்டிங் ஆனது 80 to 120 மைக்ரான் இருக்கக்கூடிய வகையில் பியூர் பாலிஸ்டரால உருவாக்கப்பட்ட பவுடர் கோட்டிங் ஆகும். இந்த கம்ப்ளீட் ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மரையும் ஃப்ளோர் மவுண்டிங் செய்யக்கூடிய வகையில் உருவாக்கியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பாட்டம்ல 4 நைலான் வீல்ஸ்கள் கொடுத்துருக்கிறதுனால இதை ஈஸியாக நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அதே வகையில் இந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மரையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு ஹெவி லிஃப்டிங் ஹூக்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மரோட தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணி இதுக்கு தேவையான வகையில் வென்டிலேஷன் லூவர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் கூலிங் ஃபேன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா இதோட ஃப்ரண்ட் சைடில் இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கேபிள் டெர்மினேஷன் இருக்கும். இதோட ரியர் சைடில் நம்மளோட கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மர் அசம்பிளியும் உள்ள இருக்கும். GEESYSோட இந்த 50 kVA ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட்டில் அதாவது 690 வோல்ட் சைடில் HRC ஃபியூஸ் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த HRC ஃபியூஸ் லிங்க் வித் ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கிறதுனால டைரக்டாக நம்ம இன்புட்டில் ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஓவர்லோட் பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஃபியூஸ் வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தாப்புல அவுட்புட்டில் 100 amps MCCB கொடுத்துருக்கோம். அந்த 100 amps MCCB ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனை உள்ளடக்கியதாக இருக்கும். நம்ம இன்புட்லேருந்து வரக்கூடிய கேபிளை ஆர்மர்ட் கேபிளை டைரக்டாக இதில் டெர்மினேட் பண்ணக்கூடிய வகையில் EC கிரேட் பஸ் பார்ஸ் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவுட்புட்டில் ஃப்ளெக்சிபிள் காப்பர் கேபிள் எடுக்கிறதுனால நம்ம MCCBல காப்பர் ஸ்ப்ரெடர் டெர்மினல் கொடுத்து கேபிள் எடுக்கக்கூடிய வகையில் கொடுத்துருக்கோம். இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் கேபிள் என்ட்ரி த்ரூ பாட்டம் என்ட்ரி வரக்கூடிய வகையில் பாட்டமில் டபுள் கம்ப்ரஷன் கிளாண்ட் பிளேட் அண்ட் ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம GEESYSோட ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த லெவலில் இந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் ரியர் சைட்லையும் அனைத்து கண்ட்ரோலையும் ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகிருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டு எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்றதை மானிட்டர் பண்ணக்கூடிய வகையில் இன்புட்டில் ஒரு VAF மீட்டர் வச்சிருக்கோம். இந்த மீட்டரை பொறுத்தவரை வரக்கூடிய வோல்டேஜ், கரண்ட், ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கோ அந்த LCD டிஸ்பிளே நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி 3 ஃபேஸையும் இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணக்கூடிய வகையில் ROB LED இண்டிகேட்டிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளீட் அண்ட் மீட்டர் அண்ட் LED இண்டிகேட்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வகையில் கிளாஸ் ஃபியூஸை வச்சு கம்ப்ளீட்டாக சேஃப்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிலையபிளான மற்றும் ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆக்சிலரி பவர் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களோட சோலார் பவர் பிளான்ட்டுக்கு வேணும்னா GEESYS ரீச் பண்ணுங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அஃபோர்டபுள் பிரைஸில் GEESYS பண்ணி கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.